இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ செட்டுங்கிறது எம்என் கொடுத்துருக்காங்க, பி செட்டுங்கிறதுக்கு மீனிங் என்ன? எம்டி செட். எம்டி செட்னா மீனிங் என்ன? தேர் இஸ் நோ எலமெண்ட். அப்போ எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை பிக்கு, எம்டி செட்டாக இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி. அப்போ ஏங்கிறது என்னது? எம் கமா என், பிங்கிறது எம்டி செட். கிராஸ் பண்ணி போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பி செட்லேருந்து எலமெண்ட் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கிராஸ் பண்ணி எழுத முடியும். இங்கே என்ன இல்லை? பி செட்டில் நோ எலமெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆன்சரும் எம்டி தான். அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏல ஏ செட் என்னது? எம் கமா என். அப்போ ஏ செட் கிராஸ் ஏ செட் எழுதியாச்சு. அப்போ இது எப்படி எழுதுங்க? கிராஸ் ப்ராடக்ட்டில் எம்எம் எம்என் என்எம் என்என். அப்போ என்ன வரும்? எம்எம் எம்என் என்எம் என் கமா என். அவ்வளோதான். அதே மாதிரி பி கிராஸ் ஏ. பி செட் என்னது? ஆல்ரெடி எம்டி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராடக்ட் கூட என்ன எழுதணும்? எம் கமா என் எழுதிடுவீங்க. பட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் எப்படி பார்த்தோம்? ஏதாவது செட்டு எலமெண்ட் இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட் எழுத முடியும், இல்லாட்டி எம்டி. அதே மாதிரி தான் ஏதாவது இங்கே எலமெண்ட் இருந்தால் என்ன பண்ண முடியும்? கிராஸ் ப்ராடக்ட் எழுத முடியும். எம்டினால ஆன்சர் என்ன வரும்? எம்டி. அவ்வளோதான்.